ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான சில மாற்றங்களை தாவேகா கட்சியில விஜய் சார் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய ஒரு பதவியும், அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனா இவங்களுக்கு என்ன ஒரு பதவியை கொடுக்க போறாங்க. அதனை தொடர்ந்து கட்சியிலையும் சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா வீடியோல போய் டீட்டா வந்து பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் சார் நேரில் அழைத்து ஆறுதல் சொல்ல போறாங்க. கரூர்ல பல பிரச்சனைகளும், அது மட்டும் இல்லாம இடம் கிடைக்காத காரணத்தினாலையும், அனுமதி கொடுக்காத காரணத்தினாலையும் நாளைக்கு மாமல்லபுரத்துல விஜய் சார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறாங்க. இந்த நிலையில தற்பொழுது தாவேகா கட்சியில நிறைய மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் ஏற்படுத்த போறாங்க. என்னென்ன பண்றத ஒன் பை ஒன்னா டீட்டா வந்து பாத்துடலாம். அதன்படி தற்பொழுது வீடியோ கால் மூலம் தாவேகா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் விஜய் சார் தொடர்ந்து பேசி வருவதாகவும், மேலும் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த புஷி ஆனந்த் அவர்களை தூக்கிவிட்டு அந்த பதவியில் ஆதவ் அர்ஜுனா இவங்களை உட்கார வைக்க திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்குது. இந்த ஒரு காரணத்தினால புஷி ஆனந்த் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாவட்ட தலைவர் பதவி கொடுக்க விஜய் சார் திட்டமிட்டிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம செயல்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்ற அதற்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்களை விஜய் சார் நியமிக்க திட்டமிட்டிருக்கிறாங்களாம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே இருப்பதால் கட்சி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த விஜய் சார் திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே கட்சியில் அதிரடி மாற்றங்கள் நடப்பதோடு பல புதிய அறிவிப்புகள் விரைவில் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது. நாளைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு நவம்பர் மாதத்தோட முதல் வாரத்துல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்க விஜய் சார் வரப்போறாங்க. நவம்பர் முதல் வாரத்துல நிறைய புதிய அறிவிப்புகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் சார் நாளை வெளியில் வரப்போறாங்க. நிறைய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. தேங்க்யூ.